ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த பதிவில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை முதல் அதீத கனமழை வரை பதிவாகும், சில இடங்களில் மேகவெடிப்பு மழை கூட பதிவாகலாம். ஸோ அது பற்றிய தொகுப்பு இது. ஸோ முழு வீடியோவும் பார்க்கும். அப்போ தான் உங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு மேகவெடிப்பு மழையெல்லாம் பதிவாகும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கடலூர், பண்ருட்டி, நெல்லிக்குப்பம், உளுந்தூர்பேட்டை, ஸோ இந்த பகுதிகள்லையும், தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி. ஸோ குறிப்பாக நாகப்பட்டினம் முதல் வேதாரண்யம் இடையே அதிகமான மேகக்குவியல் தெரியுது. ஸோ இதனால் என்ன ஆகுனா குறைஞ்ச நேரத்தில் மிக கனமழை வரையும் கொடுத்துரும். ஸோ அதனால் இந்த பகுதியில் இருக்க மக்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தது 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா தென்கோடி மாவட்டங்களான கொடிக்குளம், கீரமங்கலம், தொண்டி, அறந்தாங்கி, மாங்காட்டுக்குடி, காரைக்குடியின் ஒரு சில பகுதிகள், ராமநாதபுரம். ஸோ இந்த பகுதிகளெலாம் கனமழை முதல் அதீத கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அடுத்தது உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி உளுந்தூர்பேட்டை, சின்னசேலம், கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், கெங்கவெடி, தம்பம்பட்டி, ராசிபுரம், காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, இளையாங்குடி, மணப்பாறை, திண்டுக்கல், திருச்செங்கோடு, கொடைக்கானல், பழனி, இது மட்டும் இல்லாமல் கேரளா பகுதியில் மறையூர், மூணாறு, குமுளி, ஸோ இந்த பகுதிகளிலும் நல்ல மழை இருக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் மதுரை, திருமங்கலம், புதுப்பட்டி, ஸோ இந்த பகுதிகளையும் கனமழை முதல் அதீத கனமழை வரை எதிர்பார்க்கலாம். இதில் குறிப்பாக ஒரு சில இடங்களில் மேகவெடிப்பு மழை கூட பதிவாக வாய்ப்பு இருக்குது.